வணக்கம், இது உங்க ஜாப் சமில் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் கோஸ்ட் கார்டோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். இப்போ கோஸ்ட் கார்டுல இருந்து நாவிக் ஜெனரல் டியூட்டிக்கான அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருக்கு. அதை வச்சு ஒரு இந்தியன் கோஸ்ட் கார்டோட அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விவரங்களை முழுமையா பார்க்கலாம். ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டோட ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டு வெப்சைட்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்கு அப்படின்னா மேல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அவைலபிள்ல இருந்து க்ளோசிங் டேட் வரைக்கும் இருக்கும். இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உள்ள போங்க. இதுல கரண்ட்ல என்ன அப்ளிகேஷன் அவைலபிள்ல இருக்கு, என்னைக்கு டேட்ல அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, க்ளோசிங் டேட் என்ன, அதோட அட்மிட் கார்டு எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்ற விவரங்களை டீடைலா கொடுத்திருப்பாங்க. இதோட அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் அதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி தயாரா வச்சுக்கணும் அப்படின்ற விவரங்களையும் கொடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு போட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதுல போட்டோ 10 இருந்து 40 கேபிக்குள்ளேயும் சிக்னேச்சர் 10 இருந்து 30 கேபிக்குள்ளேயும் ஸ்கேன் பண்ணி தயாரா வச்சுக்கோங்க. அடுத்ததா இதுல என்னென்ன போஸ்டிங்க்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்ற விவரங்களை காட்டும். இதுல மேல் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இருக்கிறது நாவிக் ஜெனரல் டியூட்டி இருக்கு. அடிஷனலா இருக்கும்போது நீங்க எதுக்கு அப்ளை பண்றீங்களோ அதை கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு ஐ அக்ரி கொடுத்து உள்ள போய்க்குங்க. ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டோட ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க எவ்வளவு குயிக்கா பண்றீங்களோ அவ்வளவு குயிக்கா உங்களால அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும். நீங்க டிலே பண்ண நீங்க அப்ளிகேஷனை திரும்ப பண்ண வேண்டியிருக்கும். இதோட அப்ளிகேஷன் ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் மட்டும் தான் இருக்கும். இதை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணிடலாம். அதனால கொடுக்குற டீடைலை கரெக்டா ஃபில் அப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துங்க. இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். இதுல கேண்டிடேட்டோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட நேம் 10th மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதை தான் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்க நேம் குமார் அப்படின்னா குமார் மட்டும் கொடுத்துட்டு கீழே இனிஷியல் லாஸ்ட் நேம்ல கொடுத்துங்க. 2 நேமா இருக்கு அப்படின்னா சந்தோஷ் குமார் அப்படின்னா சந்தோஷ் குமார் லாஸ்ட் நேம்ல இனிஷியல் போட்டுங்க. அடுத்ததா ஃபாதர் நேம், மதர் நேம், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துங்க. அதாவது டிசில எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துங்க. மதர் நேம் கொடுத்துங்க. இமெயில் ஐடி கரெக்டா ஒரு வேலிட் இமெயில் ஐடி கொடுங்க. அடுத்ததா உங்களோட டேட் ஆஃப் பர்த், என்ன டேட் ஆஃப் பர்த், உங்களோட 10th மார்க் ஷீட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கொடுங்க. சில பேருக்கு ஆதார் கார்டுல ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம், மார்க் ஷீட்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம். அதனால 10th மார்க் ஷீட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதையே கரெக்டா கொடுத்துங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் எலிஜிபிலிட்டி அப்படின்ற டீடைல் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். அதையும் பார்த்துக்கிட்டு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா மட்டும் உங்களோட அப்ளிகேஷனை கன்டினியூ பண்ணிக்கங்க. அடுத்ததா காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி, எஸ்டி, எஸ்சி, ஓபிசி கேட்டகரி. ஜெனரல் கேட்டகரியில அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜெனரல் செலக்ட் பண்ணிக்கங்க. எஸ்டி, எஸ்சி, ஓபிசி கேட்டகரி. ஓபிசி வந்துட்டு அதர் காஸ்ட் எல்லாமே ஓபிசி தான் வரும். ஜெனரல் தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததா மெரிட்டல் ஸ்டேட்டஸ். அடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு சர்டிபிகேட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால கரெக்டா பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஜெண்டர், ஸ்விமிங் தெரிஞ்சவங்க ஸ்விமிங் எஸ் கொடுத்துங்க, தெரியாதவங்க நோ கொடுத்துங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அதை பத்தின விவரங்களையும். அடுத்ததா யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல இருக்கும்போது டிசீஸ் ஆனவங்களா இருக்கீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன சர்வீஸ்ல இருந்தீங்களோ அதை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததா உங்களோட ஃபாதர் டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி இல்ல ரிட்டையர் ஆயிருந்தாலும் சரி அதை பத்தின ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்கறாங்க. நீங்க டொமிசைல் சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ, அதாவது நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அதை கொடுக்க வேண்டியிருக்கும். இல்ல அப்படின்னா ஆதார் கார்டுல என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கூட கொடுத்துங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட அட்ரஸ் பிரசன்ட் அட்ரஸை விட பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுல டிக் பண்ணிட்டு அந்த அட்ரஸையும் கொடுத்துங்க. அடுத்ததான் சாய்ஸ் ஆஃப் சென்டர் கேட்டிருக்காங்க. இதுல நீங்க ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் அட்ரஸ்ல என்ன செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு என்ன சென்டர் இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். இது லோட் ஆகுற வரைக்கும் கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து நீங்க என்சிசி வச்சிருக்கீங்க அப்படின்னா என்சிசில எந்த சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்ததா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தின விவரங்களை கேட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு எது எலிஜிபிளோ அது வரைக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். அதாவது டிகிரி எலிஜிபிளா இருக்கலாம், பிஜி எலிஜிபிளா இருக்கலாம், 12th எலிஜிபிளா இருக்கலாம். நீங்க எது எலிஜிபிளோ அது வரைக்கும் கொடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷனுக்கு 12th மட்டும் தான் எலிஜிபிள். அதனால 12th நீங்க கொடுத்துக்கிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். 12th பிசிக்ஸ் மேக்ஸ் படிச்சவங்க மட்டும் தான் இந்த அப்ளிகேஷனுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. அதனால பிசிக்ஸ் மேக்ஸ்ல என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த விவரங்களை இதுல கொடுக்க வேண்டியிருக்கும். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு, நீங்க எடுத்த மார்க் எவ்வளவு கொடுத்ததுமே பர்சன்டேஜ் என்னவோ அது வந்துடும். அதே மாதிரி மேக்ஸ் மார்க்ஸுக்கும் ஃபில்அப் பண்ணிக்கங்க. அடுத்ததா போட்டோ, சிக்னேச்சர் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க சர்வீஸ் பர்சனலா இருந்தா எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன சர்வீஸ் பர்சனல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. போட்டோ, சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுக்கு அதோட சைஸ் பத்தின விவரங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். போட்டோ 10 இருந்து 40 கேபிக்குலையும் சிக்னேச்சர் 10 இருந்து 30 கேபிக்குலையும் சொல்லியிருக்காங்க. அந்த சைஸ்க்கு ரீசைஸ் பண்ணிக்கிட்டு நீங்க போட்டோவை தயாரா வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ணிக்கங்க. ஃபைனலா கேப்சா கொடுத்துட்டு நீங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். நீங்க இந்த அப்ளிகேஷனை எவ்வளவு குயிக்கா பண்றீங்களோ அவ்வளவு குயிக்கா உங்களால அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா ஃபைனல் சப்மிட் ஆயிருச்சு அப்படின்னா அதற்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் அதை பிரிண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் வந்துடும். அப்ளிகேஷன் ஃபைனல் சப்மிட் ஆகல அப்படின்னா அதற்கான ரீசனை காமிச்சு ஃபைனல் சப்மிஷன் ஆகலன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஃபைனல் சப்மிஷன் ஆகாதவங்க அப்ளிகேஷனை திரும்ப ட்ரை பண்ணுங்க.
இன்கேஸ் அப்ளிகேஷன் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு, அதற்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரல அப்படின்னா அப்ளிகேஷனை நீங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ண தேவையில்லை. நீங்க ஹால் டிக்கெட் வரும்போது உங்களோட அப்ளிகேஷனையும் ஹால் டிக்கெட்டையும் நீங்க எடுத்துக்கிற முடியும். நீங்க ஹால் டிக்கெட் எடுக்க ட்ரை பண்ணும்போது ஹால் டிக்கெட் வரல அப்படின்னா அதற்கான ரீசனை அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே இதே மெத்தட்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கிற முடியும். நாங்க சொல்லியிருக்க விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பயன்படாது அப்படின்னு நீங்க நினைச்சா யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாப் தமிழ் சேனலை உங்களோட நண்பர்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.